அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 30க்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன நிலைகளில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமாய் இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமாய் இருக்குமா அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கலாம். மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுங்க. வாக்கால் வருமானம் பெருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய எண்ணங்கள் யாவுமே நிறைவேற ஆரம்பிக்கும். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி குவிப்பீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத தனவரவுகள் ஆகியவை ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிரபலமானவர்களினுடைய அன்பும் நட்பும் கிடைக்க பெறுவீங்க. புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயங்கள் அதிகரிக்கலாம். அரசு பதவியில் இருக்கிறவங்க தங்கள் உயர் அதிகாரிகளின் தயவால பயன்பெறுவாங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. தங்கள் பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படுங்க. இருப்பினும் எதிர்பார்த்த இடங்களில் நெருங்கிய நண்பர்களினுடைய உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மேலே தாராளமான பணவரவு அதிகரித்து மனமகிழ்ச்சி கூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மகான்களினுடைய தரிசனமும் கிடைக்கப்பெறுவீங்க. பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். சதாக்களின் தரிசனம் கிடைக்குங்க. அதே மாதிரி புண்ணிய கதைகள் கேட்கிறது அப்படின்னு பொழுது பக்திமயமாக கழியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைய போகிறீங்க. சிலருக்கு வியாபார போட்டிகள் காரணமாக வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். விற்பனை பிரதிநிதிகள் தங்கள் தனித்திறமைகள் மூலமாக புதிய இலக்குகளை எட்டி அதிக இன்சென்டிவ் மற்றும் பாராட்ட பெறுவாங்க. இறை தரிசனத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைவீங்க. தங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படலாம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலமான நடவடிக்கைகளால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படலாம். சிலருக்கு பூமி வீடு அப்படின்னு அசையா சொத்துக்கள் சேரும். காவல்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தா மனக்கசப்புகளை தவிர்க்க முடியும். அரசு பணிபுரியக்கூடிய பெண்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களின் அழகும் பொலிவும் அறிவு திறனும் அதிகரிக்கலாம். வேலையில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. மற்றவர்கள் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் நடவடிக்கை வாடிக்கையாளர்களுக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். பிறந்த நாள் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அரசு வகை தொல்லைகள் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றிகரமாகவே முடியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம்.
பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் உருவாகலாம். எந்த காரியத்தையுமே திறம்பட செய்வீங்க. உங்கள் செயல்திறனும் அதிகரிக்கும். அதன் காரணமா தங்கள் பணி இலக்க சுலபமாகவே அடைவீங்க. தங்களுக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதன் காரணமா சுப செலவுகள் கூடி அலைச்சல்களும் ஏற்படலாம். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவும். சிலர் பல வகைகள்லையும் பிறரால குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்படவும் நேரிடலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் அதிகரிக்கும். அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தையும் பெறுவீங்க. மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகள் நன்மைகளும் ஏற்படும். ஞான தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பரிபூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க. அதே சமயம் அன்னையினுடைய அன்பும் அரவணைப்பும் உற்சாகத்தை தருங்க. சிலர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களும் உருவாகலாம். அரசு ஊழியர்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேற்படிப்புக்கான புதிய கல்லூரிகளை தேடி அலையும்படியான நிலை பலருக்கும் ஏற்படலாம். கல்வி செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது அவசியங்க. அதே சமயம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க.